ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சுதந்திரமாக செயல்பட்டு வரும் நீதிபதிகளை கட்டுக்குள் கொண்டுவர துடிப்பது கண்டிக்கத்தக்கது என்று எழுத்தாளர் சோ தர்மன் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதற்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வு பரிந்துரை செய்தது. இது தொடர்பாக பேசிய எழுத்தாளர் சோ தர்மன், உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. அவர் ஜாதிய மனோபாவத்துடன் செயல்படுவதாக வழக்கறிஞர் ஒருவர் குற்றம் சாட்டியது போராட்டமாக மாறிவிட்டது. இந்த குற்றச்சாட்டு நீதித்துறையின் வெந்நீரை ஊற்றுவது போல உள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் தீர்ப்புகள் குறித்து விவாதிக்க எல்லோருக்கும் உரிமை உள்ள நிலையில் ஜாதிய மனோபாவத்துடன் நீதிபதிகள் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது என்றும், குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை சாட்சியங்கள் இல்லாததால் நீதிபதி விடுதலை செய்தால் நீதிபதியும் குற்றம் சுமத்தப்பட்டு வரும் ஒரே ஜாதி என்பதால் தான் விடுதலை செய்துவிட்டார் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தர்மன் தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த நீதிபதி மீதும் இதுபோன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதில்லை என்று குறிப்பிட்ட அவர், சுதந்திரமாக செயல்படும் நீதிபதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர துடிக்கும் சக்திகளின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்றும் சாடியுள்ளார்.